கர்த்தரும் நம்முடைய இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 8வது வசனம். யோவான் 16:8. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஜெபம் பண்ணுவோம், கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை நேரத்திலையும் ஆண்டவரே, இந்த சத்தியத்துக்கு முன்பதாக வந்து நாங்கள் எல்லாரும் வந்து நிற்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசும். நாங்கள் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது எங்கள் வாழ்க்கையில் அநேகம் உண்டு. கற்றுக்கொண்டவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் கடைபிடிக்க வேண்டியது இன்னும் நிறைய உண்டு. நாங்கள் ஒரு புறம் கற்றுக்கொண்டு இன்னொரு புறம் கடைபிடிக்க, இது ரெண்டுமே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே இணைந்து செயல்பட எங்களை சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, கற்றுக்கொண்டு எங்கள் மூளை அறிவை மட்டும் நாங்கள் வளர்த்து விட்டு நாங்கள் பரிதாபத்துக்குரியவர்களாய் மாறிவிடாதபடி கற்றுக்கொண்டு கடைபிடித்து பரலோகத்துக்குரியவர்களாய் நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் முற்றிலும் சார்ந்து கொள்ளுகிறோம். நீர் எங்களுக்கு இப்பொழுது ஊழியம் செய்வதற்காக, நீர் எங்களை மேற்கொள்வதற்காக, நீர் இந்த நேரத்தை டேக் ஓவர் பண்ணுவதற்காக, வந்திருக்கிற அத்தனை இருதயங்களையும் சிந்தனைகளையும் நீர் ஆளுகை செய்வதற்காக உமக்கு நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம். மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உன் சந்ததியின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். பரிசுத்த ஆவியானவரை பற்றி நம்ம தியானிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில எப்படி செயல்படுகிறார், எவ்வளவு அவர் முக்கியமானவர், அவர் எவ்வளவு நம்ம வாழ்க்கையில் அத்தியாவசியம் அப்படிங்கிறத நம்ம தியானிச்சிட்ருக்கிறோம். தேவன் வந்து நிரந்தரமாக நம்மோடு கூட இருப்பது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்மோடு இருக்கிறார். அவரை நமக்கு தந்தலின முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, அவர் நம்மோடு கூட இருக்கும்படி. அதுதான் நம்ம தியானிக்கிறோம். தேவன் தம்முடைய ஆவியானவரை நமக்கு தந்தருளின முக்கிய நோக்கம் என்ன? நோக்கம், முதல் நோக்கம் என்ன சொன்னேன்? அவர் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கும்படி. சரி, அப்படி நம்மோடு கூட இருந்து அவர் என்னென்னலாம் செய்கிறார் அப்படின்னா, நீங்களே எனக்கு சாட்சி, நம்மை சாட்சியாய் மாற்றுகிறார். அப்புறம் நமக்கு பலவீனத்தில் என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். நாம் ஜெபிப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறார். அப்புறம் வேதத்தை அறிந்து கொள்வதற்கு உதவி செய்கிறார். போன வாரம் தியானித்தோம், அன்றாட வாழ்க்கையில் அனுதினமும் நம்ம செய்கிறோம்ல, அந்த அன்றாட வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் அப்படின்னு ப்ராக்டிக்கலில் நமக்கு எப்படிலாம் அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, எப்படியெல்லாம் நம்மளை அவர் கைட் பண்ணுறாரு, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு அன்றாட வாழ்க்கையில். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆவியானவர் என் கூட இருக்கிறான்னு நினைக்கக்கூடாது. 24 மணி நேரமும் 24/7 எல்லா இடங்களிலும் என் கூட இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த உணர்வு இருந்துட்டாலே நீங்கள் முக்காவாசி நீங்கள் உலகத்தை ஜெயிச்சிட்டீங்க. இந்த உணர்வு இருந்துட்டாலே முக்காவாசி நீங்கள் உலகம், மாமிசம், பிசாசு நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. என்கிட்ட எப்போதுமே கூட இருக்கிறார். ஆவியில் நிரம்பும் போது மட்டும் அல்ல, கவனிங்க, ஆராதனை நேரத்தில் ஆவியில் நிரம்புகிற, பாடல் நேரத்தில் ஆவியில் நிரம்புகிற நேரத்தில் ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். அப்போ இருக்கிறாரு. அதே போல் எப்பொழுதுமே என் கூட இருக்கிறாரு. புரியுதாண்ணா உங்களுக்கு? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஸோ அந்த உணர்வோடு என் கூட நடக்கிறார். நான் தூங்கும் பொழுது என் கூட இருக்கிறார். நான் சாப்பிடும்போது எனக்குள்ளே இருக்கிறாரு. நான் சாப்பிடும்போது எனக்குள்ளே இருக்கிறார். அப்படி எத்தனையோ முறை இல்லைங்க, ஆவியான ஒரு கூட இருக்கிறான்னு கான்சியஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா, சாப்பிடும்போது கூட அதில் சில தேவையில்லாத எதுவும் கிடந்ததுன்னா நம்ம காமிச்சு கொடுப்பார். இல்லைன்னா அவன் பாட்டில் டிவியை பார்த்துக்கிட்டே தின்னா உள்ளே போயிட்டு கடைசியில் வயிற்றில் என்னத்தையாவது வச்சு அப்புறம் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போகுது. அதாவது சாப்பிடும்போது எத்தனையோ இடங்கள் நாங்கள் சாப்பிட்ருக்கோம், ஹோட்டல்லையும் சரி வெளியிலையும் சரி. அந்த ஸ்டேப்லர் பின்னு எத்தனையோ முறை நான் சாப்பிடும்போது எடுத்துருக்கிறேன். ஸ்டேப்லர் பின்னு
எத்தனையோ முறை சாப்பிட்ற சாப்பாட்டில் நான் எடுத்திருக்கிறேன். சில இந்த மாதிரி ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பொருட்கள் உணவில் கடந்துரு. அப்போ கான்சியஸோடு இருக்கும் பொழுது நம்ம கண்ணை திடீர்னு படம் வைப்பார், டக்குன்னு கண்டுபிடிக்க வைப்பார். சொல்லுவாங்க, இவர் கண்ணுக்கு மட்டும் எப்படித்தான் இது தெரியுதோ அப்படிமா. அதுதான் அந்த ஹோலி கோஸ்ட் கான்சியஸ், பரிசுத்த ஆவியாருடைய கான்சியஸ் நமக்கு இருக்கும்னா நமக்கு எல்லாமே காமிச்சு கொடுப்பார். இதை செய், இதை செய்யாத, இதை தொடு, இதை தொடாத, இங்கே பாரு இந்த இடத்துல அப்படின்னு நம்ம கரெக்டாக நம்மோடு கைட் பண்ணுவார். இன்றைக்கி பாரு இந்த மாதிரி இன்றைக்கி உனக்கு ஒரு ஃபோன் வரும், இந்த மாதிரி ஒரு காரியம் உனக்கு சந்திக்க. சில நேரத்தில் துயர காரியங்களையும் நமக்கு முன்கூட்டி நினைப்பூட்டுவார். ஒரு ஆவியில் ஒரு துக்கம் இருந்துக்கிட்டே இருக்கு. என்ன ஆண்டவர் ஒரு துக்கம் இருக்குது, ஏதோ சம்திங் உன்னை துக்கப்படுத்துகிற ஒரு சம்பவம் நடக்க போது, அந்த செய்தி உனக்கு வரப்பொழுது இப்போ நீ தயாராகிக்கோ, அதை எதிர்கொள்ள தயாராகிக்கோ, ஜெபத்தில் தயாராகிக்கோ அப்படின்னு நமக்கு அந்த கான்சியஸை நம்ம கொடுப்பார். அப்போ முன்கூட்டியே நம்ம திடீர்னு நம்ம வாட்டில் ஆயத்தம் இல்லாமல் ஒரு யுத்தம் வந்தால் எதிரி ஜெயிச்சிடுவான். அப்போது பரிசுத்த ஆவியான நம்ம ஆயத்தப்படுத்தும்படி அந்த உணர்வை நம்ம கொடுப்பார். நீ இதில் தயாராகு. சில நேரங்களில் ஏதோ ஒரு 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 நல்ல பாசிட்டிவான சம்பவம், ஒரு நல்ல காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்கிறாரு அப்படின்னு ஒரு சந்தோஷமான ஒரு விசுவாசத்துக்குரிய ஜபத்துக்கான பதிலுக்கான காரியத்தை நமக்கு செய்ய, இதையும் நம்ம ஆவியில் ஒரு காரியத்தை உணர்த்துவார். அதே மாதிரி அது நடக்கும். இந்த நபர் இன்னைக்கு உன்னை சந்திக்க வருவாங்க, அல்லது உனக்கு ஃபோன் போடுவாங்க, இந்த இதை கேட்பாங்க, இதில் நீ இந்த மாதிரி நீ நடந்துக்கோ, இதை கொடுக்காத, இதை செய்யாத, அப்படியே அதில் உள்ள இன்ட்யூஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். கரெக்டாக அந்த இன்ட்யூஷன் வந்து அந்த உள்ளுணர்வு வந்து வித்தின் 24 ஹவர்ஸில் அந்த காரியம் நடக்கும். எத்தனை பேர் இதெல்லாம் அனுபவிக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில்? இதுதான் வாக் வித் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரோடு கூட நம்ம நடக்கிற அனுபவம். ஒரு ஆள்கிட்ட பேசணும்னு நம்ம தீர்மானிச்சிருப்போம், ஒரு ஆள்கிட்ட ஒரு காரியத்தை பேசணும்னு தீர்மானிச்சிருப்போம், முடிவெல்லாம் பண்ணுவோம். ஆனால் பக்கத்தில் வரும்போது ஆவியானவர் சொல்வார், டோன்ட் டாக், நீ பேசாத, இப்போ பேசாத அப்படிம்பார். இன்னும் ஆண்டவர் இப்போ பேசாத அப்படிப்பார், ஸ்டாப் பண்ணிடுவோம். ஏன் அவர் பேசாதன்னு இப்போ சொன்னார் அப்படிங்கிறது கொஞ்ச நேரம் கழித்து நமக்கு புரியும். நல்ல வேளை இப்போ நான் பேசலை, இப்போ பேசியிருந்தா கதை வேறு மாதிரி போயிருக்கோம், இப்போ பேசியிருந்தால் அது தோல்வியில் முடிஞ்சிருக்கும். உடனே ஸ்டாப் பண்ணிடணும். நம்ம எதிர்பாராத நேரத்தில் ஆவியானவர் நம்மளை உணர்த்துவார், இப்போ அவர்கிட்ட பேசு, இப்போ அவரை கூப்பிடு, பேசும்பார். அப்போ ஏதோ ஒரு செய்தியை என் காதில் அவர்களை வச்சு போட விரும்புகிறார். அப்போ அவர்களை அழைத்து நேரில் சந்தித்து நான் பேசும்பொழுது ஏதோ ஒரு காரியத்தை என்ன செய்கிறேன், நான் கற்றுக்கொள்கிறேன் அல்லது பெற்றுக்கொள்கிறேன், ஏதோ நான் தெரிந்து கொள்ளுகிறேன். அப்படி ஏதோ ஒரு காரியம், இப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிக பின்னி பிணைந்த அனுபவம், ஆவியானவரோடு கூட பின்னி பிணைந்த அனுபவம். நம்முடைய நரம்பு, சதைகள், ரத்தம், நாணங்கள், மூளை, நம்முடைய நினைவுகள் எல்லாத்துலேயும் ஆவியானவரை நம்ம அப்படியே கலந்து, ஒன்றரை கலந்து நம்ம அவரோட என்ன செய்யணும், வாழ ஆரம்பிக்கும் பொழுது ஈச் ஒன் எவ்ரி ஒன் எல்லா காரியங்களிலும் எனக்கு என்ன செய்வார், கற்றுக் கொடுக்கிற ஆவியானவர். சில விஷயங்களை உங்கள் அறிவு, உங்கள் திறமை, உங்களுடைய அந்த ஏபிலிட்டி, இதன்படி நீங்கள் அதை செய்யவே முடியாது. ஆனால் உங்கள் திறமைக்கும் உங்கள் அறிவுக்கும் மிஞ்சி உங்கள் மூலம் சில காரியங்கள் எல்லாம் செய்யப்படும். இதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் உங்களை கொண்டு உங்களை கரத்தில் எடுத்து உங்கள் மூலம் அதை செய்கிறாரு. அல்லேலூயா. தாவீது ஒரு விச சிங்கம், ஒரு விச கரடி அவன் ஜெயிக்கிறான். இப்போ இதை அவெல்லாம் செய்யவே முடியாது. அதை செய்கிறான்னா அவனுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவனை கொண்டு அதை செய்கிறார். உங்களுடைய பலத்துக்கு மிஞ்சின காரியங்கள் உங்கள் மூலம் நடக்குதுன்னா இது நீங்கள் செய்யலை, உங்கள் மூலம் ஆவியானவர் அதை செய்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. நான் எப்போதுமே சொல்வேன், நான்லாம் இப்படி பேசுகிறவனே கிடையாது, எனக்கு இப்படிலாம் பேசவே வராது, பேசவே தெரியாது. இன்றைக்கும் ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கிட்டால் எனக்கு பேச தெரியாது அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. அது ஒரு பக்கம் உண்மை. அதே சமயத்தில் அதுக்காக வேறு விதமாக நீங்கள் நினச்சிடவும் கூடாது. புரியுதா? ஆவியானவருக்கு முன்பாக அது உண்மை. அப்போது அவருடைய வேலையை செய்கிறேன் அப்படின்னா இது எனக்கு வராத, எப்படி வருதுன்னா எனக்கு வரலை, அவர் உள்ளே இருக்கிறதுனால அவர் நம்மை கொண்டு அவர் செய்கிறார்.
அல்லேலூயா. இதான் அன்றாட வாழ்க்கையில் ஆவியானவர் நம் வாழ்க்கையில் செய்கிற காரியங்கள். இன்னைக்கு அடுத்த காரியத்தை நம்ம தொடர்ந்து போகிறோம். வாசித்த யோவான் 16:8 வாசி. அவர் வந்து பாவத்தை குறித்தும். அவர்னா யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? பரிசுத்த ஆவியான ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி பேசுகிறோம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். சரி, ஆவியானவருடைய அடுத்த வேலை என்னன்னா நம்மை நமக்கு காண்பிக்கிறார். எங்க சொல்லுங்க, நம்மை நமக்கு. ஆமா, நமக்கு அடுத்தவங்களை காண்பிக்க மாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எனக்கு என்னைய காண்பிப்பார், உங்களுக்கு உங்களை காண்பிப்பார். என்கிட்ட உங்களை காமிக்க மாட்டார், உங்கள்கிட்ட என்ன காமிக்க மாட்டார். இதெல்லாம் நம்ம வேலை. நம்ம 2 பேரும் கூடுனாத்தான் நம்மளை காமிக்கிறதே கிடையாது. நம்ம இன்னொருத்தியை காமிப்போம், நம்ம இன்னொருத்தனை காமிப்போம். நான் சொல்லுவது புரியுதா? ஆனால் ஆவியானவர் ஒருவனுக்குள்ளே இருந்தால் யாரை காண்பிப்பார்? நம்மை நமக்கு காண்பிப்பார். கவனிங்க, நம்ம பொறுத்தவரை நம்ம எல்லாவற்றிலும் சரியாக இருக்கிறது போல நமக்கு தெரியும். நான் தான் எல்லாத்துலேயும் சரியாக இருக்கிறேனே. காலையில் எழுப்பி ஜெபிக்கிறேன், பைபிள் வாசிக்கிறேன், வீட்டு வேலையை செய்கிறேன், வேலைக்கு போகிறேன், வரேன், எல்லாமே நான் சரியாக இருக்கிறேன். அப்போ நம்மை பொறுத்தவரையில் நாம் சரியாக இருப்பது போல நமக்கு தெரியும். சிலருக்கு அவர்களுடைய குறைகள் எதுவுமே வெளியே தெரியாது. ஆனால் அடுத்தவங்க கண்ணில் இருக்கிற என்ன தெரியும்? தூசி தெரியும். ஆனால் நம்ம கண்ணில் இருக்கிற உத்தரம் தெரியாது. இதுதான் ஹியூமன் நேச்சுரல். இதுதான் மனுஷ இயல்பு. இதுதான் எல்லாருக்கும். உத்தரங்கிறது இந்த பாருங்க, இந்த தூணை பாருங்க, இந்த தூண் இங்கேருந்து அங்கே வரைக்கும் அந்த காலத்தில் இந்த கட்டை குத்தும்பாங்க. அந்த கட்டை குத்து பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஒரு மாதிரியாக முழிக்கிறீங்க, என்னைய குத்துற மாதிரி. கட்டை குத்து தெரியாலாம் விட்டுருங்க. கட்டை குத்து அப்படின்னு அந்த மாடி அந்த மேல் அறைக்கு கீழே அந்த சீலிங் கீழே கொடுத்துருப்பாங்க. அதான் உத்தரம். அந்த உத்தரம் இந்த பில்லர் மாதிரி இருக்கும், உட்டில் இருக்கும், இந்த பில்லர் அளவில் இருக்கும். கவனிச்சோம். இந்த பில்லரை பாருங்கள், இந்த பீமை பாருங்கள், அந்த முனையிலேருந்து அந்த முனை வரைக்கும் பீம் இருக்கா? அதாவது சொல்கிறாரு, ஏன் அடுத்தவன் கண்ணில் என்ன இருக்குது? தூசி. இத்தனையோண்டு ஒரு சின்ன ஒரு தூசி இருக்குது அப்படின்னா அது போயிடும், அந்த தூசி இருக்குது. ஆனால் என் கண்ணில் என்ன இருக்குது? இவ்வளோ பெரிய உத்தரம் இருக்குது. அப்போ மனுஷ இயல்பு என்னென்னா, இவ்வளோ பெரிய உத்தரத்தை சுமந்துக்கிட்டு இருக்கேன், அது எனக்கு தெரிய மாட்டேக்கு. ஆனால் அவன் கண்ணில் இருக்கிற அந்த தூசி எனக்கு பெருசாக தெரியுது. இந்த பாரு, எவ்வளோ பெரிய தூசியை வச்சுட்டு அலையிற, உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்ட்டேன். கவனிங்க, இப்போ ஆவியானவர் ஒருவனுக்குள்ள இருக்கும் பொழுது அந்த ஆவியானவர் என்ன செய்வார்னா, முதல்ல அடுத்தவனுடைய தூசியை பார்க்கறத நிறுத்த வைப்பாரு. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவங்களா எத்தனை பேர் இருக்கீங்க? கை வைத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, இப்ப கவனிங்க, அவர் இருக்கிறது உண்மைன்னா அடுத்தவனுடைய தூசி என் கண்ணுக்கு காமிக்க மாட்டாரு. அடுத்தவன் கண்ணில் இருக்கிற தூசியை என் கண்ணுக்கு காமிக்க மாட்டாரு. அப்படி அடுத்தவன் தூசியை பார்த்துக்கிட்டே அலையிறேன்னா எனக்கு தெரியல உனக்குள்ள என்ன ஆவி இருக்குன்னு எனக்கு தெரியல. நீ அவற்றை கேட்டுக்கோ, உனக்குள்ள என்ன ஆவின்னு, அது என்ன ஆவின்னு எனக்கு தெரில. அடுத்தவன் தூசி எப்போ பாரு அவள் உடுத்துக்கிற சேலையை பாரு, அவள் போட்டுக்கிற செருப்பை பாரு, அவளை பாரு, அவள் குடும்பத்தை பாரு, அவள் பிள்ளையை பாரு, இவன் மகளை பாரு, அவன் வீடை பாரு, அப்போ அவளை பாரு, இவளை பாரு. இப்படியே நீ பார்த்துக்கிட்டு இருந்தனா இது ரொம்ப ஆபத்தில் போய் முடிச்சிடும். உனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறது சந்தேகத்துக்குரியது. எங்க நான் பிரசங்கிக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவர், இந்த பைபிள் சொல்லுகிற பரிசுத்த ஆவியானவர் ஒருவனுக்குள்ளே இருந்தால் அடுத்தவன் தூசியை காமிச்சு கொடுக்கவே மாட்டார். அடுத்தவன் தூசியை நீ பார்க்குறேன்னா, அடுத்த வீட்டில் உள்ள குறைகளை பார்க்குறேன்னா, அடுத்தவன் குடும்பத்தில் நடக்கிறதே நீ பார்த்துக்கிட்டே இருந்து அதே நீ பேசுகிறேன்னா சோதிச்சு பாரு, நீ என்ன ஆவி உனக்குள்ள இருக்குன்னு எனக்கு தெரில. அது நல்ல ஆவியாக இருக்காது கண்டிப்பாக. மெச்சூர்ட் மேன் ஆஃப் காட் எல்லாருமே நீங்கள் அவங்ககிட்ட போய் ஒரு நிமிஷம் கூட அடுத்தவங்களை பற்றி பேசவே முடியாது. முதிர்ச்சி உள்ளவங்க, அபிஷேகம் பெற்ற கிருபை பெற்ற ஒரு பெரிய நல்ல பாத்திரங்கள்கிட்ட போய் அடுத்தவர்கள் குறைகளை நீங்கள் சொல்லவே முடியாது.
அவங்ககிட்ட போய் அவங்கள மற்ற குறைகளை நீங்கள் பேச அவங்க இடம் கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இவனுக்குள்ள நல்ல ஆவி இல்லை, டக்குன்னு உன்னை ரிஜெக்ட் பண்ணத்தான் பார்ப்பாங்க. அதனால் இதில் கவனமாக. அப்போ முதல்ல அடுத்தவன் தூசியை காமிப்பதை நிறுத்துவார், அதை பார்க்க விட மாட்டார். ஏன்னா அவரவர்கள் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டியவர்களை தவிர எனக்கோ நமக்கோ அல்ல. அப்போ அவரவர்களை தேவன் டீல் பண்ணுவார். அப்போ இப்படி நீங்கள் யோசிக்கிற மாதிரி நான் சொல்கிறேங்க. அவனிங்க அடுத்தவன் தூசியை உங்களுக்கு காமிச்சா அப்போ ஏன் தூசியை ஊருக்கே தெரிய வரணும்ல? அது மட்டும் நம்ம தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறோம்ல. ஏன் தூசி அடுத்தவனுக்கு தெரியக்கூடாது. அதே மாதிரி தான் எல்லார் காரியத்திலையும் ஆண்டவர் செயல்படுறாரு. அப்போ அடுத்தவன் தூசி தெரியாது, என்னுடைய உத்தரம் எனக்கு தெரியும். பாவத்தை குறித்து நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவா. உத்தரம் என்ன? உன் கண்ணில் உத்தரம் இருக்கு, சரி பண்ணு. இது உன்னுடைய குறைகள், இதை சரி பண்ணு. ஆனால் எனக்கு நான் சரியா தெரிவேன். கவனிங்க, சொல்லுங்க என் கூட சேர்ந்து, என்னுடைய அளவுகோல் வேறு, தேவனுடைய அளவுகோல் வேறு. என்னுடைய அளவுகோல் என்ன தெரியுமா? வெள்ளைச்சலை உடுத்திட்டேன், எல்லாத்தையும் கலத்திட்டேன், பைபிள் கூட வெள்ளையா இருக்கு. என்ன ஏன் அளவுகோல்? நான் சரியா இருக்கிறேன். காலைல 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஜோம் பண்ணிட்டேன், ஒரு அதிகாரம் வாசிட்டேன், இன்னைக்கு காலையில் ஒரு 6:30 வந்துட்டேன், காணிக்க போட்டுட்டேன், இப்போ கூட 6:30 வந்திருக்கேன் பாருங்க, டிவிலாம் நான் பார்க்கல. அப்படி நான் இப்போ நல்லா தான் இருக்கிறேன். அப்படி இது என்னுடைய அளவுகோல். நான் என்ன செய்கிறேனோ அதை வச்சு நான் சரியா இருக்கிறேன் என்று நான் எண்ணிக்கொள்ளுகிறேன். இது என்னுடைய அளவுகோல். ஆனால் தேவனுடைய அளவுகோல் என்பது முற்றிலும் வித்தியாசமானது. ஒருவன் ஆண்டவரிடத்தில் வருகிறான், நல்ல போதகரே, நித்திய ஜீவன் அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். இதை செய்யணும், கொலை செய்யாத, விபச்சாரம் செய்யாத, பொய்ச்சாய சொல்லாத, இதெல்லாம் கற்பனைகளை கடைபிடிக்கிறாரு. இதை என் சிறு வயது முதல் நான் கடைபிடித்து வருகிறேனே. அப்ப அவனுடைய தாட் என்னன்னா, நான் சரியா இருக்கிறேன், ஏன் அளவுகோலின்படி நான் சரியா இருக்கிறேன். அவன் அதான் சொல்ல வாரா. ஏசு அப்படியா ராசா, ஒரு சந்தன மாலையை வாங்கிட்டு வாங்கப்பா இவனுக்கு அப்படின்னாரா? ஒரு பொன்னாடியை வாங்கிட்டு வாங்கினாரா? கை கொடுத்து வெரி குட் சபாஸ் கீப் இட் அப் அப்படின்னு அவனை பாராட்டினாரா? என்ன சொன்னாரு? இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய அளவுகோல் வித்தியாசமானது. என்னுடைய அளவுகோல் செய்ததை கணக்கில் வைத்து நான் நினைத்து கொள்கிறேன். தேவனுடைய அளவுகோல் இன்னும் நாம் செய்யாமல் இருக்கிறதை கணக்கில் வைத்து எனக்கு உணர்த்துகிறார். நான் செய்ததை எண்ணி நான் என்ன பெருசா காமிக்கிறேன். ஆண்டவர், இன்னும் நீ செய்யாத சில காரியம் இருக்கு, இன்னும் உன்கிட்ட ஒரு குறை இருக்கு, இன்னும் நீ செய்ய வேண்டிய காரியம் இருக்கு. செய்ததவே நீ சொல்லி மார்பு தட்டிக்கிட்டு இருக்காத. நீ செய்ய வேண்டியது, நீ செய்ய தவறியது ஒன்று இருக்கு, அதை நீ செய்து பழகு. அதை நீ செய்து பழகு. என் அளவுகோல் 500 ரூபாயை காணிக்க போடுறேன், ஆண்டவரே நான் நல்லா இருக்கிறேன், சரியா இருக்கிறேன். ஆண்டவருடைய அளவுகோல், பெட்டி மேல உன் காணிக்கையை வச்சுட்டு போய் சகோதரனோட ஒப்புரவாகு. நான் நினைக்கிறேன் செய்கிறத நான் பேசுறேன், ஆவியானவரோ நான் இன்னும் செய்ய தவறியது, செய்ய வேண்டியதை எனக்கு சொல்றாரு. ஒப்புரவாகு, அதுக்கப்புறம் காணிக்கைய செலுத்து. நான் கேட்கிறேன், காணிக்க பெட்டிக்குள்ள என் காணிக்கவே அனுமதிக்க மாட்டுக்காரு. நான் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை செய்யாமல் இருக்கும் பொழுது காணிக்க பெட்டிக்குள்ள காணிக்கையே அனுமதிக்க மாட்டுக்காரு. பரலோகத்துக்குள்ள என்ன எப்படி அனுமதிப்பாரு? என்ன கொஞ்சம் ஹார்டா இருக்கோ? ஹலோ, இன்னும் கொஞ்சம் சர்ஜரி பண்ற மாதிரி இருக்கோ? ஆவியானவர் வந்தா அப்படித்தான் செய்வாரு. அப்போ என்ன பொறுத்தவரை ஐ அம் ஆல் ரைட், எல்லாத்துலயும் நான் சரியா இருக்கிறேன். கவனிங்க, என்னுடைய வெளி தோற்றத்தை எல்லாரும் பார்க்குறாங்க, இதை பார்த்து சரி நினைக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். வெளி தோற்றத்தை பார்த்து நான் சரியா இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆனால் உள்ளுக்குள்ளதான் இருக்கிற ஆவியானவர் தான், இந்த விஷயத்தில் நீ தவறி இருக்கிறாய். நீ அவனை வேணா நீ சரி கட்டிக்கிடலாம், மக்கள்கிட்ட, ஜனங்கள்கிட்ட, மற்றவர்களோட, சக நண்பர்களோடு, சக விசுவாசிகள்கிட்ட வேணா நீ ஓகே சரியா இருக்கிற மாதிரி காமித்து கொள்ளலாம்.
ஆனா எனக்கு உள்ளே இருக்கிற ஆவியானவற்றை நான் வெளி தோற்றத்தை காண்பித்து சரியா இருக்கிறேன்னு சொல்லி சமாளிக்க முடியாது. அவருக்கு இது ஒரு பொருட்டே அல்ல. அவருக்கு இங்க நான் என்ன பண்றேன்னு பொருட்டே அல்ல. உள்ளுக்குள்ள நீ இன்னும் இந்த விஷயத்துல சரியில்லை, இதை நீ சரி பண்ணணும், இன்னும் இதை நீ செய்யணும் அப்படின்னு எனக்கு உணர்த்தி காண்பிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். கவனிங்க, மனுஷனுக்கும் ஆவியானவருக்கு ஒரு வித்தியாசத்தை சொல்றேன். நமக்கு உள்ள இருக்கிறத தெரியாதனால தான் உங்க பக்கத்துல அந்த அக்கா உட்கார்ந்துருக்கு. நம்ம பக்கத்துல அந்த அண்ணன் உட்கார்ந்துருக்காரு. நம்ம உள்ள இருக்கிற மட்டும் தெரிஞ்சு வச்சுன்னு வைங்களேன், 15 அடி தள்ளி போயிடுவா. பக்கத்துல யாரும் உட்கார மாட்டாங்க. ஆனா எனக்கு உள்ள இருக்கிற தெரிஞ்சே எனக்குள்ள அவர் இருக்கிறாரு. அதுக்காக உன் கூட ஒத்து போறாருன்னு நினைக்காத. அதுக்காக நீ செய்யறதுக்கெல்லாம் ஒத்து போறாருன்னு நினைக்காத. அவர் ஏன் உள்ள இருக்கிறாருன்னா உன்னை சரிபடுத்தவே உள்ள இருக்கிறாரு. மனுஷனுக்கு ஆவியானவருக்கு என்ன வித்தியாசம்னா, அந்த அக்காவுக்கு என் குறை தெரிஞ்சிச்சுன்னா என்னை குத்தி குத்தி காமிச்சிக்கிட்டே இருப்பா, என்னை குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பா. ஆனால் ஆவியானவர் என்னை குற்றப்படுத்த மாட்டா, என்னை சரிபடுத்துவார். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் செய்கிற காரியம். மனுஷனுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன், ஐயோ அது ஊருக்கே தெரிஞ்சிடும். வேற மாதிரி குத்தி குத்தி காமிப்பான், குற்றப்படுத்தியே காண்பிப்பான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்னை குத்த மாட்டார், குற்றப்படுத்த மாட்டார், அதே சமயத்தில் ஒத்தும் போக மாட்டார், அதே சமயத்தில் என்னை ஒதுக்கியும் விட மாட்டார். என்னை சரிபடுத்தியே தீருவார். எனக்கு உணர்த்தி என்னை கண்டித்து என்னை சீர்படுத்தியே காண்பிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கவனிங்க, என்னுடைய குறைகளை எனக்கு டீல் பண்றது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான். எல்லாரும் வாழ்க்கையிலுமே, எனக்கும் இருக்கட்டும் உங்களுக்கும் இருக்கட்டும், நம்முடைய குறைகளை டீல் பண்றது யாரு தான்? இப்போ உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்றேன், உங்க குறை எது எனக்கு தெரியுமா? தெரியாது. உங்க குறையை நான் உங்கள்கிட்ட ஏதாவது சொல்லி சண்டை போட்டு சத்தம் போட்டுட்டு இருக்கேன்னா பண்றதெல்லாம் கிடையாது. அதுல பிரயோஜனமும் கிடையாது. அது இருந்தாலுமே அப்படின்ட்டு இவர் சபைன்னா அந்த சபை அப்படின்ட்டு போவோம். ஏன்னா அதான் பொதுவான இயல்பு. புரியுதா உங்களுக்கு? இப்போ அந்த மாதிரி நம்முடைய குறைகளை நம்ம டீல் பண்ண, நான் உங்க குறையை டீல் பண்ண முடியாது, என் குறையை நீங்க டீல் பண்ண முடியாது. நம்ம எல்லாருடைய குறையையும் பரிசுத்த ஆவியானவர் தான் டீல் பண்ணுவாரு. ஆவியானவர் தான் டீல் பண்ணுவாரு. ஏன்னு சொல்றேன், ஏன் என்னால டீல் பண்ண முடியாது சொல்றேன், அதையும் சொல்றேன். கவனிங்க, ஏன் உங்களால டீல் பண்ண முடியாதுன்னு சொல்றேன். நம்முடைய ஆவியானவர் என்னை எங்க, அவருடைய தொடர்பு எங்க இருக்குன்னா என்னுடைய ஆவியில தான் ஆவியானவருடைய தொடர்பு இருக்கு. உங்க ஆவியில நான் தொடர்பு கொள்ள முடியாது. ஹலோ, நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவரே, யாரும் ஆவியின் உலகத்துக்கு போயிடாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. கவனிங்க, இப்போ அவரை மாம்சத்தில் பார்க்குறேன், மாம்சத்தில் நான் அவர்கிட்ட பேசுகிறேன். அப்போ இதை புரியணும்னா நான் இன்னும் கொஞ்சம் தியாலஜிக்குள்ள போயிட்டு வந்தால் தான் உங்களுக்கு நான் புரிய வைக்க முடியும். ஆவியானவர் எங்கே டீல் பண்ணுறாருன்னு சொல்கிறேன். நீங்கள் ஆராதிக்கும் பொழுது, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தும் பொழுது, அல்லது உங்களை உணர்த்தி இதை செய்யாதடா, இது நல்லது இல்லைப்பா, இதை மாற்றிக்கப்பா, இதை சரிப்படுத்திக்கப்பான்னு எத்தனை பேர் வாழ்க்கையில், கடந்த கால வாழ்க்கையில் நம்மளோடு உணர்த்தி இதை செய்யாத சரிப்படுத்திக்கொண்டு ஆவியானவர் பேசி டீல் பண்ணார். சில பரிசுத்த வாட்டிகள், பரிசுத்தவான்கள் இருக்கிறீங்க. உங்களை நான் எத்தனை பேர் வாழ்க்கையில் இந்த அனுபவம் நடந்திருக்கு? இது வேண்டாம், இது செய்யாத எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க தானே? அதை ஆவியானவர் எங்க டீல் பண்றாருன்னு சொல்றேன். ஆவியானவருடைய தொடர்பு நம் வாழ்க்கையில எங்க இருக்குன்னு சொல்றேன். நம்மை உணர்த்துவது, நம்மை கண்டிப்பது, நம்மை சரிபடுத்துவதெல்லாம் நமக்குள்ள எங்க நடக்குன்னு சொல்றேன். கொஞ்சம் கையை அப்படியே அசைத்து காமிங்க. ஹல்லேலூயா. இதுக்கு கொஞ்சம் கான்சியஸா இருக்கணும், எங்க இருக்குன்னு சொல்றேன். இப்போ பைபிள் சொல்லுது, அவருடைய நாளிலே உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் குற்றமற்றதாக இருக்கும்படி. வாசிங்க பார்க்கல, 1 தெசலோனிக்கர் 5:23 வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 5:23.
சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. சொல்லிட்டு எங்க பரிசுத்தமாக்குவாராக? உங்கள் ஆவி. என்னங்க? ஆவி இருக்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தோத்திரம் ஆண்டவருக்கு. அடுத்து ஆத்துமா. ஆத்துமா இருக்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இருக்கா? சரி சரி. அடுத்து சரீரம் முழுவதும். அடுத்து என்ன இருக்கு? சரீரம் இருக்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சரீரம் முழுவதும். ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. இப்போ நமக்குள்ள 3 ஏரியா இருக்கு. என்னென்ன ஏரியா? சரீரம். இந்த 3 இருக்கு, கன்ஃபார்ம் தானே? அதுல யாருக்கும் சந்தேகம் இல்லைல்ல? கவனிங்க, இந்த 3ஐயும், இந்த 3ல ஆவியானவர் எங்க டீல் பண்றாரு, எங்க உணர்த்துறாரு, எங்க கண்டிக்கிறாரு? ஆத்துமாவா? பாதி பேர் அப்படியே ஒரு மாதிரியா முழிக்கிறீங்க, சந்தேகத்தில். 15 பேர் ஆவிங்க, ஒரு சிலர் ஆத்துமான்றீங்க, ஒரு பேர் சிலர் முழிக்கிறீங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வரட்டும், நம்ம அதை ஏற்றுக்கிடுவோங்கன்னு கேங்க. ஒரு 3 பேர் வேமா வாங்க, 3 பேர் வேமா வாங்க தம்பிமார், அப்படியே 3 பேர் வாங்க, சடக்குன்னு வாங்க. 3 பேர், ஒரு 3 பேர் முன்னாடி வாங்க, முன்னாடி இங்கே வாங்க. ஓனிங்க எனக்கு தள்ளி போய்க்கும். நமக்குள்ள என்னென்னலாம் இருக்குன்னு சொன்னேன். இப்போ பாருங்க, என்னைய உதாரணமாக காமிச்சுக்கிறேன், அல்லது நம்மளை நீங்கள் உங்களை உதாரணமாக வச்சுக்கோங்க. நமக்குள்ள என்னென்ன இருக்கு? இது என்னது? இது இது சரீரம். இந்த 3 நமக்குள்ள இருக்கு. இந்த 3 உங்களுக்கு நான் வேறு பிரித்து காமிக்கிறேன். இதை சரீரமாக வச்சுக்கோங்க. இதை சரீரம். இந்த சரீரம் நம்ம கண்ணால் பார்க்க முடியும், வாயால் பேச, மூக்கால முகர முடியும், தொட்டு பார்க்க முடியும். இது 5 புலங்கள். பார்க்கறது, கேட்கறது, முகர்றது, சுவை பார்க்கறது, தொட்டு பார்க்கறது. ஸோ இந்த 5 புலன் மூலம் சரீரத்தை நம்ம தொடர்பு கொள்ள முடியும். இந்த சரீரம் வேர்ல்டு கான்சியஸ். தியாலஜியில் எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா, வேர்ல்டு உலகத்தோடு தொடர்பு உடையது. இந்த சரீரம் இன்னும் ஒரு நபரோடு தொடர்பு கொள்ளும், இன்னும் ஒரு நபரோடு பேசும், இன்னும் ஒரு நபரை பார்க்கக்கூடியது. இந்த சரீரத்துக்கு வேர்ல்டு கான்சியஸ், உலகத்தின் தொடர்பு சரீரத்துக்கு உண்டு. இவை அந்த ஏரியா. அடுத்து என்னது? ஆத்மா. இதை பார்க்கவும் முடியும், பேசவும் முடியும், தொடவும் முடியும். ஆனா இத கவனிங்க, இது என்ன சொன்ன? ஆத்துமா. இந்த ஆத்துமா செல்ஃப் கான்சியஸ், தன்னை உணரக்கூடியது. இதை பார்க்க முடியாது, ஆனா உணர முடியும். இதை பார்க்கலாம் முடியாது. எங்க ஆத்துமாவை காட்டு. கோதுமை மாவை காட்டலாம், மைதா மாவை காட்டலாம், ஆத்துமாவை காட்ட முடியாது. இதை பார்க்க முடியாது, ஆனா உணர முடியும். சிரிக்கிறீங்களே, ஒரு சந்தோஷத்தை கேட்ட உடனே கைதட்டி அப்படியே சிரிக்கிறீங்களே, சிரிக்க உங்களுக்கு சொல்லியா கொடுக்கணும்? அத்தடி பீமே அதிர்ற மாதிரி சிரிப்பீங்க சில ஆட்கள்லாம். இந்த சிரிக்கும் பொழுது, இந்த சிரிக்கிறது எங்கன்னா ஆத்துமாவில். யாராவது ஒன்று சொல்லிட்டா மூசு மூசுன்னு ஒப்பாரி வைக்கல, அழுகிறீங்களே, இது எங்கே இருக்கு? ஆத்துமாவில். இதெல்லாம் ஆத்துமாவில் நடக்குது. டென்ஷன் வருது இல்லை, அது எங்கே வருது? ஆத்துமாவில். இந்த ஆத்துமா ஒரு நிலையில் இருக்காது, ஏறி இறங்கும், ஏறி ஏறி இறங்கும். காலையில் நல்லா இருக்கும், சாயங்காலம் குப்புற கிடக்கும், மறுநாள் காலையில் எழும்பும், அப்புறம் குப்புற கிடக்கும். இது அந்த கண்டிஷன். இது ஆத்துமா. புரியுதா உங்களுக்கு? இது ஒரு நிலையிலேயே இருக்காது. இதுக்கு உணர்ச்சிகள் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும், மாறி மாறி வந்துட்டு இருக்கும். இதான் ஆத்மாவுடைய கான்சியஸ், செல்ஃப் கான்சியஸ். இதை பார்க்க முடியும், தொட முடியும், உணர முடியும். இதை பார்க்க முடியாது, உணர மட்டும்தான் முடியும். இது என்னது? ஆவி. இதை பார்க்கவும் முடியாது, இதில் என்ன இருக்குன்னு கண்டே பிடிக்க முடியாது. இது டோட்டலாக கவர் பண்ணப்பட்டிருக்கு. இது சீல்டு. இது ஆவி சீல்டு. இது உள்ள என்ன இருக்குன்னே தெரியாது, என்ன யோசிக்க எதுவுமே நமக்கு தெரியாது.
மொத்தத்தில் கவர் பண்ணப்பட்டிருக்கு இந்த ஆவி. இந்த ஆவியில ஒரு ரிசீவர் உண்டு. என்ன உண்டு? ஒரு ஆண்டனா உண்டு, ரிசீவர் ஆண்டனா. இந்த ரிசீவர் ஆண்டனா ஹோலி கோஸ்டோடு கனெக்ட் ஆயிருக்கும், பரிசுத்த ஆவியாரோடு கனெக்ட் ஆயிருக்கும். அவரோடு மட்டும்தான் இதுக்கு தொடர்பு. பரிசுத்த ஆவியானவரோடு இந்த ஆவி கனெக்ட் ஆயிருக்குமா? பரிசுத்த ஆவியானவர் இங்கே தொடர்பு கொள்ள மாட்டாரு, இங்கேயும் தொடர்பு கொள்ள மாட்டாரு. அவர் தொடர்பு எல்லாமே இங்க தான் இருக்கும். இதுதான் அவருடைய ஸ்டேஷன். ஆவிதான் பரிசுத்த ஆவியானுடைய ஸ்டேஷன். அவருடைய கான்டாக்ட் எல்லாமே ஆவியில் இருக்கும். இங்க இருந்துதான் இங்க சப்ளை ஆகி இங்க கண்ட்ரோல் பண்ணும். இதுதான் நமக்குள் நடந்து கொண்டிருக்கு. ஹலோ, இன்னைக்கு காலையில் இதுதான் நடந்துச்சு, இப்ப இதான் நடந்து கொண்டிருக்கு. ஆவியானவர் எங்க டீல் பண்ணுவார்னா ஆவியில தான் டீல் பண்ணுவார். இதுல இருக்கிற ஒரு குறைய கண்ணு கண்டதெல்லாம் பார்க்கும், மன விரும்புறதெல்லாம் இதை செய்ய வைக்கும். இதோட கூட்டணி அமைச்சுக்கிட்டு கை கொடுத்துக்கும். இதோட கூட்டணி அமைச்சுக்கிட்டு இந்த இது கவனிங்க, இது ஒரு நிலையில இருக்காது. சில சமயம் இங்க சாயம், சில சமயம் இங்க சாயம். அது எப்பன்னு அப்புறம் சொல்றேன். கவனிங்க, இது ரெண்டும் கூட்டணி அமைச்சுக்கிட்டு படாத பாடுபடுத்தும் நம்மளை. டிவியை பாருங்க, செல்போனை பாருங்க, ரெண்டும் கூட்டணி அமைச்சுக்கிட்டு நம்மளை படாத பாடுபடுத்தும். சில சமயத்தில் நீங்கள் விரும்பாத காரியத்தை செஞ்சுக்கிட்டு உட்காந்து துக்கமாக உட்காந்துருக்கீங்களே, அப்போ இவங்க கூட்டணி போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். இவங்க கூட்டணி போட்டால் நம்ம நிலைமை படும் மோசமாயிரும். இது விரும்புறதெல்லாம் இதை செய்ய சொல்லுமா? ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு சில நேரத்தில் அக்கப்போர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ இதனால இது கரைப்பட்டிருக்கோம். என் ஆத்துமா மண்ணோடு, அது காரணம் இவன் தான், இந்த பையன்தான். இந்த பையன் இவன் பார்த்த பார்வை இதை கரைப்படுத்திட்டான். இப்போ ரெண்டும் சேர்ந்து கரைப்பட்டு கிடக்கும். சரீரமும் கரைப்பட்டு ஆத்துமாவும் கரைப்பட்டிருக்கும். இப்போ இதை இப்படி கரைப்பட்டுக்கிட்டு அப்போ இன்னும் ஆவி டோட்டல் அவுட்டு, ஆவி அவுட்டு. சில ஆட்களை பார்த்தீங்கன்னா ஆவி அவுட்டு. இப்பயும் அப்படித்தான் இருக்கு. அதோட பிரசங்கம் பண்ணியிருக்கேன். என் நிலைமையை சொன்னா நினைச்சு பார்த்தா துக்கம், வெளியே சொன்னா வெக்கம். எப்படிங்க, இது அவுட்டா இருக்கும். ஆனா இவங்க என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் ஷோ காமிப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலைல வந்த உடனே உம்மைத்தான் நான் பார்க்கிறேன். அவர் கேட்பார், இங்க டேய் அவன்கிட்ட கேளு, 6 நாளா யாரை பார்த்தாலும் கேளு, இப்போ என்ன பார்த்தேன்னு சொல்றான். ஓரத்தில் ஒரு உணர்வு, நான் நடிக்கிறேன்னு எனக்கு அப்பப்போ ஒரு உணர்வு வரும் தெரியுமா? நான் எனக்கு கொஞ்சம் ஆமேன்னு சொல்றீங்களோ? உங்களெல்லாம் உள்ள அடக்கித்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எப்படிங்க, நான் என்னதான் வெளியில நான் நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள நடிகர் திலகண்டா நீ அப்படின்னு உள்ள ஒரு ஓடிக்கிட்டு இருக்கும் பார்த்தீங்களா? அப்போ இவர் கான்டாக்ட் கொடுக்குறான்னு அர்த்தம், ஸ்பார்க் ஆகுதுன்னு அர்த்தம். நமக்குள்ள நடக்கிறது தான் உங்களுக்கு பிரிச்சு காமிக்கிறேன். ஸ்பார்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஆனா இவ்வளத்தையும் வச்சுக்கிட்டு ஆராதனை இல்லை, என்ன மாதிரி சூப்பர் ஆராதனை யாரும் ஆராதிக்க முடியாது. அதுக்குத்தான் நான் இந்த சூப்பர் ஹீரோ ஆராதனைலாம் நான் நம்பவே மாட்டேன். நான் நம்பவே மாட்டேன். மேலே உத்தரத்தில் முற்ற மாதிரி குதிக்கிற ஆளை நான் நம்பவே மாட்டேன். நான் நம்பவே மாட்டேன். புரியுதா? இந்த மாதிரி ஆட்கள் ஆவியானவர் நம்பவே மாட்டார். நொறுங்குண்ட ஆவி, நறுங்குண்ட இருதயம், இதுதான் அவருக்கு பிரியமான ஆராதனை. அல்லேலூயா. இவ்வளத்தையும் வச்சுக்கிட்டு நான் ஆராதிக்க முடியும், இவ்வளத்தையும் வச்சுக்கிட்டு பிரசங்கம் கேட்க முடியும், இவ்வளத்தையும் வச்சுக்கிட்டு நான் ஆமேன்னு சொல்ல முடியும். அதுக்காக நீ சொல்ல மாட்டேறாங்க. இவ்வளத்தையும் வச்சுட்டு நான் அல்லேலூயா சொல்ல முடியும், எல்லாமே செய்ய முடியும், உள்ள இருக்கும். அப்போ ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் டே வரும், பர்டிகுலர் டைம் வரும். அப்போ ஆண்டவர் பார்ப்பார், இதுக்கு மேலே இந்த பயலை விட்டாச்சுன்னா கடைசியில் ஆவியை கெடுத்து எல்லாத்தையும் நான் கெடுத்து நாசமாக்கிடுவான், ரட்சிப்பை இழந்துருவான். அப்போ ஒரு குறிப்பிட்ட டைமில் சம்பந்தமே இல்லாமல் அந்த குறிப்பிட்ட ஆராதனை நேரமாக இருக்கட்டும், நல்லா நீங்கள் ஒர்ஷிப் பண்ண நேரத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை உங்களுக்கு தந்து பேசுவார்.
அந்த பாடலில் உள்ள ஒரு வார்த்தை உங்கள் இருதயத்தை தொடும், அல்லது செய்தியில் ஒரு சத்தியம் உங்கள் இருதயத்தில் ஈட்டி பாய்ந்த மாதிரி உள்ளே வரும். அப்போ ஆண்டவர் அந்த டைமில் எப்படி உங்களை சரிப்படுத்துவார்னா, நான் என்ன சொன்னேன், இங்கே ஒரு ரிசீவர் இருக்குன்னு சொன்னேன்னா, ஒரு ஆண்டனா, அந்த பாருங்க இந்த மைக் இருக்கா, மைக்கில் நான் பேசுகிறேன்னா இது இங்கே போய் இங்கேருந்து அங்கே வந்து உங்களுக்கு கேட்குது. ஆனால் இடையில என்ன இல்லை, வயரு இல்லை, வயர்லெஸ் மைக், இது கார்லெஸ் மைக்கு. ஆனால் அங்கே ஒரு ரிசீவர் இருக்குது, ஒரு மாதிரி கொம்பு முளைச்சிருக்குல்ல, ஒரு மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்குல்ல குச்சி மாதிரி, என்ன அதுதான் ஆண்டனா, ரிசீவர் ஆண்டனா. அந்த ரிசீவர் இப்போ இதோட கனெக்ட் ஆகிருக்கு, இதோட கனெக்ட் ஆனதான் இது பேசுறது அங்கே வெளியில் வரும். அதே மாதிரி இந்த ஆவியில் உள்ள ரிசீவர் ஆண்டனா ஹோலி கோஸ்ட் பரிசுத்த ஆவியானவரோடு கனெக்ட் ஆகிருக்கும். ஏன்னா ஆவி கர்த்தர் தந்த தீபம். அவர் கையினால நம்மளை உண்டாக்கினாரு, நாசியிலே ஜீவ சுவாசத்தை அவருடைய ஆவியை நமக்கு தந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம உயிரடைஞ்சோம். அப்போ இந்த ஆவி அவரோடு மட்டும்தான் கனெக்ட் ஆகும், இது வேற யாருக்கும் கனெக்ட் ஆகவே ஆகாது, இது யாரோடும் கண்ட்ரோல் ஆகவே ஆகாது. இது உங்கள் வீட்டுக்காரருக்கும் கண்ட்ரோல் ஆகாது, உங்கள் மனைவி கண்ட்ரோல் ஆகாது, உங்கள் வீட்டுக்காரர் இவருக்கு தெரியாது, உங்கள் மனைவி எதுக்கு தெரியாது, உங்கள் பிள்ளைகளை எதுக்கு தெரியாது. இதுக்கு பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் தெரியும், தேவ ஆவியானவர் மட்டும்தான் தெரியும். அவர் என்ன செய்வார்னா, இந்த ஆவியில ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார், இந்த ஆவியில உணர்த்த ஆரம்பிப்பார், வார்த்தையை கொடுக்க ஆரம்பிப்பார். பரிசுத்த ஆவியானுடைய வல்லம் இந்த ஆவியில பலமாய் இறங்க ஆரம்பிக்கும். இந்த ஆவியில வல்லமை இறங்கும் போது இந்த ஆவியில இருந்து ஆத்துமாவுக்குள்ள கடத்துவார். இந்த ஆத்துமாவுக்குள்ள போன உடனே இது துக்கமடைய ஆரம்பிக்கும். துக்கமடைஞ்சு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அறிக்கையிட்டு விட்டு விட்டு மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கும். மன்னிப்பு கேட்டு இந்த ஆத்துமா இந்த சரீரத்தின் மேல அடக்க ஆரம்பிக்கும். இனி உன் இஷ்டத்துக்குலாம் நான் வரமாட்டேன், இனி உன் இஷ்டத்துக்குலாம் நான் செய்ய மாட்டேன், இனி அதெல்லாம் பார்க்க மாட்டேன். இது இதை கண்ட்ரோல் பண்ணுது, இது இதை கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ மொத்த காரியத்தையும் பரிசுத்த ஆவியானவர் கண்ட்ரோல் பண்றாரு. இப்படித்தான் பரிசுத்த ஆவியானவர் ஒருவனுக்குள்ள பாவத்தை குறித்து நீதியை குறித்து ஆவியில தான் டீல் பண்றாரு. அப்படி டீலிங் எல்லாமே எங்க தான் இருக்கும், ஆவியில தான் இருக்கும், ஆவியில தான் இருக்கும், ஆவியில தான் பேசுவார். சங்கீதக்காரன் சில வசனங்கள் உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன். வொர்ஷிப், ஆராதனை, ஜபம் எல்லாமே எதுல டீலிங் நடக்கணும்னா ஆவியில தான் உண்டு. சில வசனங்களை சொல்றேன், அதை வாசிங்க பார்க்கலாம். இந்த ஆவியை வேற யாரும் கான்டாக்ட் பண்ணவே. சங்கீதம் 77:6 வாசி. 77:6. ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோட சம்பாசித்துக் கொள்ளுகிறேன், என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. கவனிங்க கவனிங்க, இப்ப நிமிர்ந்து பாருங்க, வாசித்து முடிச்சுட்டா. கவனிங்க, இந்த சங்கீதத்தை நினைக்கிறது, தேவனோடு சம்பாஷிக்கிறது, அவருடைய வார்த்தையை ஆராய்ச்சி பண்ணுகிறது எல்லாமே எங்க நடக்குன்னு சொல்றாரு, என் ஆவி. இந்த ஆவியில தான் ஆவியானவரோடு டீலிங் நடக்கு, அவரோடு கனெக்ட் ஆயிருக்கிற இந்த ஆவி. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசி. ஏசாயா 26:9. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். நீங்க எப்படி தேடுகிறேன்றாரு, என் ஆவி, என் ஆவி அதிகாலையில் உம்மை தேடுகிறது. அப்போ ஆண்டவரை ஆராதிப்பது, வசனத்தை தியானிப்பது, ஜபத்தை ஏறெடுப்பது எல்லாமே எதன் மூலமாகத்தான் ஆண்டவரோடு நம்ம டீல் பண்றோம், ஆவியானவர். இந்த ஆவியானவரோடு தான் நம்ம டீலிங் இருக்கு. அவருடைய டீலிங் இங்க தான், இதுதான் சப்ளை ஆகுது, இப்படித்தான் சப்ளை ஆகுது. ஆண்டவர் நம்ம உணர்த்துவது எல்லாமே ஆவியில. ஆமென் சொல்றீங்களா? இப்போதைக்கு உட்காந்துக்கோங்க, நான் திருப்பி கூப்பிடுவேன், உட்காந்துக்கோங்க. நீங்களும் நானும் ஒரு விஷயத்தில் வாழ்நாள் கடைசி நாள் வரைக்கும் கவனமாக இருக்கணும். எப்பெல்லாம் இந்த உணர்த்தப்படுகிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில் வருதோ, சின்ன விஷயமா இருந்தாலும் இதுக்கு மேலே இதை நீ தாமதிக்காத, உடனே கரெக்ட் பண்ணு, உடனே சரி பண்ணு அப்படின்னு உணர்த்துகிறாரோ, இப்போ அதைத்தான் தியானிச்சுக்கிட்டு இருக்கோம். உணர்த்துகிறாரோ
தயவு செய்து காலத்தை தள்ளி போடாதீங்க. காலத்தை தள்ளி போடாதீங்க. எனக்குள்ள ஒரு வெளிச்சம் வருது, ஒரு லைட் அடிக்குது, ஒரு உணர்த்துதல் ஆண்டவர் கொடுக்குறாருன்னா அதுக்கு மேலே காலத்தை தள்ளி போடுறது நமக்கு நல்லது இல்லை. சில வியாதிகளை தள்ளி போடுறது நமக்கு ஒரு பெரிய ஆபத்தை விளைவிக்கும். காப்பாற்ற முடியாத அளவுக்கு அந்த வியாதி என்ன செஞ்சிடும், ஸ்டேஜ் என்ன செஞ்சிடும், கூடிரும். அதே மாதிரி தான் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் இடைப்பட்டு இதை சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாருன்னா, அது ஆராதனை நேரமாக இருந்தாலும் ஈவன் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர்களுக்கு சொல்கிறாருன்னா, அந்த செய்தியை ஒரு புறம் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஆவியானவரோடு ஆவியில் உறவாடி உடனே நீங்கள் ஒரு கன்விக்ஷனுக்குள்ளே வர ஆரம்பிக்கணும், ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கணும். செய்தி வேலையிலேயே செய்தி கேட்கும் பொழுது எல்லாரும் செய்தி கேட்கட்டும், ஆனால் உன்னோடு பிரத்யட்சமாய் கர்த்தர் இடைப்பட்டு இதை கரெக்ட் பண்ணிக்கோ, இதை சரி பண்ணிக்கோன்னு உணர்த்துகிறாருன்னா தயவு செய்து நீங்கள் காலத்தை தள்ளி போடாதீங்க. உங்கள் வளர்ச்சியை அது தடுக்கும். காலப்போக்கில் உங்களை முற்றிலும் அது கெடுத்து விடும். அந்த சுபாவம் உடனடியாக வீட்டில் போய் பார்த்துக்கிடலாம், கதவை பூட்டி தனியாக நோ, அது நீ அப்புறம் பார்த்துக்கோ. ஆனால் ஃபர்ஸ்ட் எய்டு, முதல் உதவிக்கு அடையாளமாக அந்த செய்தியை கேட்கும் பொழுது ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன், ஆண்டவரே என்னை சரிபடுத்துகிறேன், ஆண்டவரே இந்த காரியத்தில் என்னை சீர்பருந்து அர்ப்பணிக்கிறேன், எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஃபர்ஸ்ட் முதல் உதவிம்பாங்க பாருங்க, அது ரொம்ப முக்கியம். செய்தியை கேட்கும் பொழுது இந்த முதல் உதவியை நீங்க எடுத்துக்கிடணும். கேட்கும் பொழுது உங்க ஆவி ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும், உங்க ஆத்துமா ஒப்பு கொடுக்கணும். அதை கவனிங்க. அப்படி ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா கவனிங்க, நீங்க எந்த நிலைமையில இருந்து கீழே நீங்க விழுந்தாலும் மறுபடியும் அதே நிலைமைக்கு உங்களை கொண்டு வந்து உட்கார வைக்க தேவன் போதுமானவராக இருக்கிறாரு. ஒரு மனுஷனுக்கு இந்த சுபாவம் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு காரியம் நீங்கள் செய்தது, நீங்கள் பேசுனது எதுவுமே உங்கள் பாஸ்டருக்கு தெரியாது, உங்கள் பாஸ்டர் அம்மாவுக்கு, உங்கள் உதவி பாஸ்டருக்கு, பக்கத்தில் இருக்கிற விசுவாசிக்கு யாருக்குமே தெரியாது. ஆனால் பேசும் பொழுது, நடத்தும் பொழுது ஒரு வார்த்தையை கொண்டு ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் நீங்கள் உணர்த்தப்படுகிறீங்கன்னா அந்த காரியத்தை யார் தான் செய்கிறா சொல்லுங்க. அப்போ அவருக்கு கீழ்ப்படியணுமா வேண்டாமா? உடனே உங்க தாட்டு மாறக்கூடாது. எவ போய் போட்டு கொடுத்தான்னு தெரியலையே, நேற்று ரொம்ப நேரமா இவ பாஸ்டர்கிட்ட நின்று பேசிக்கிட்டே இருந்தா, அப்பவே நினைச்ச இந்த கள்ளி எண்ணத்தான். இந்த புத்தி மாறணும், இந்த புத்தி மாறணும். எங்க சில வாரத்துக்கு முன்னால ஒரு பிரதர் வந்தார் ஓசூர்ல இருந்து. கணவன் மனைவி முடிஞ்சப்புறம் வந்து ஜெபம் பண்ண வராங்க. நம்ம சபையில் உள்ள ஒரு குடும்பத்தினுடைய ரிலேஷன் அவங்க வராங்க. வந்துட்டு முன்னாடி ஜெபம் பண்ண வந்துட்டு நம்ம சபை மெம்பர் அவங்க பக்கத்தில் இருக்கிறாங்க, அவங்க ரிலேஷன் வெளியூர்லேருந்து வந்த கெஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிறாங்க. அந்த கெஸ்ட்டு என் முன்னாடி அந்த நம்ம சர்ச் மெம்பர், அதாவது அவங்க ரிலேஷன், அவங்ககிட்ட பார்த்து என்னை குறித்து உங்கள் பாஸ்டர்கிட்ட நீ எல்லாம் போட்டு கொடுத்துருக்கிறியோ அப்படின்னு நான் நினைக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்கள் மூலம் என் கூட பேசினார் பாஸ்டர். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு அவருக்கு தெரியாது. அந்த நம்ம மெம்பரும் எப்போயோ ஒரு கத்தில் மட்டும் ஜோம் பண்ண வருவாங்க. அவருக்கு ஷாக் சீரியஸாக சொல்கிறேன். 2 weeks பிஃபோர் அவருக்கு பெரிய அதிர்ச்சி. என் குடும்பத்தில் நடந்த அப்படியே ஆண்டவர் படம் பிடிச்சு காமிக்கிறாரு. நான் இப்படி நினைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு பாஸ்டர். உள்ள எங்கள் காரியங்களை எங்கள் உறவினர்கள் உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க போல அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அது நடக்கவே இல்லை. அப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது. சம்மந்தமே இல்லாமல் ஒருவரை குறித்து அவங்க என்கிட்ட சொல்லணும், நடக்கவே இல்லை அந்த அளவுக்கு. அப்போ இந்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் பலமுறை நடந்திருக்கு. இதை யார் செய்கிறா? அப்ப அவர் நம்மோடு எங்க அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைபடுகிறதே பெரிய பொக்கிஷமான ஒரு அனுபவம். அப்ப இதை தட்டி கழிக்கலாமா? சொல்லுங்க, இதை தட்டி கழிக்கலாமா? இதை விட்டு வைக்கலாமா? இதை தள்ளலாமா? இதை புறக்கணிக்கலாமா?
இது எவ்வளோ முக்கியமான ஒரு அனுபவம். அப்போ நான் உணர்த்தப்படுகிறேன்னா இப்போ என் கூட யார் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறா? ஆவியானவர். அவர் அசட்டை பண்ண கூடாது, கனவீனப்படுத்த கூடாது. அது யாருக்கு ஆபத்தா முடியும்? எனக்குத்தான் அது ஆபத்தா முடியும். ஏன்னா அவர் மட்டும்தான் என்னோட டீல் பண்ண முடியும். ஏன்னா என் நிலைமை அவருக்கு மட்டும்தான் தெரியும். என் நிலைமை, நான் பண்ண சேட்டை என் அம்மாவுக்கும் தெரியாது, என் அப்பாவுக்கும் தெரியாது, உன் வீட்டுக்காரருக்கும் தெரியாது, உன் மனைவிக்கும் சில சேட்டை வீட்டம்மாவுக்கும் தெரியாது, வீட்டுக்காரருக்கும் தெரியாது. அப்போ யாருக்குமே தெரியாத ஒரு காரியத்தை என் கூட இடைப்படப்படுகிறது, நான் உணர்த்தப்படுகிறேன்னா அந்த வேலை யார் செஞ்சுக்கிட்டு இருக்கா? ஆவியானவர். அப்போ இவ்வளவு செஞ்சும் என் கூட இடைபெறாருன்னா நான் கொடுத்து வச்சவேன், நான் பாக்கியவா. உடனே நான் அதை என்ன செஞ்சிடணும்? சரிபடுத்த ஆரம்பிச்சிடணும். நீங்கள் தட்டி கழிச்சிங்கன்னா அந்த ஆபத்தையும் சொல்லியிருந்தேனே. ஒரு தடவை தட்டி கழிப்பீங்க, அப்புறம் இன்னொரு முறை உங்கள்கிட்ட உணர்த்துவார். மறுமுறையும் தட்டி கழிப்பீங்க, அடுத்து இன்னொரு முறை. ஒரு குறிப்பிட்ட நிலைமைக்கு அப்புறம் அது வரைக்கும் அப்படி அன்பின் கரம் கொண்டு உங்களோட உணர்த்திக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் கண்டிக்கிற கரம் கொண்டு உணர்த்துவார். அதுலேயும் கேட்கலன்னா நியாயத்தீர்ப்பின் கரத்தை கொண்டு உணர்த்துவார். அதுலேயும் கேட்கலன்னா பரிதாபமாக போயிடும். அதைத்தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு எய்டிலேயே, முதல் உதவியிலேயே, ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே, முதல் ஸ்டேஜிலேயே சரிபடுத்தி கொள்வது நமக்கு நல்லது. ஒரு வினாடி எல்லாரும் கண்ணை மூடுங்க. இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்ணை மூடுங்க. ஒரே ஒரு வினாடி எல்லாரும் கண்ணை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். ரைட் நவ் நம்ம எல்லாருமே பூரணமானவர்கள் அல்ல, யாரும் பூரணமானவர்கள் அல்ல. நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம தவறுகிறோம். வெளியில் எல்லாருக்கும் முன்பதாக நான் நல்லவனாக இருக்கிறேன், ஆனால் இது என்னை பரலோகம் கொண்டு போகாது, இது நான் இந்த நிலைமையில் பரலோகம் போக முடியாது. ஏதோ ஒரு விஷயத்தில் நான் தவறி கொண்டு இருக்கிறேன். ஆயினும் என்னோடு கூட ஆண்டவர் உணர்த்துகிறார். இப்போ நீங்கள் ஆண்டவற்றை கேட்க வேண்டிய ரெண்டு விஷயம். ஒன்று, இப்படி நான் எதுவும் தவறி இருந்தால் இன்னைக்கு காலையிலையோ அல்லது இப்பொழுதோ கர்த்தர் என்கிட்ட உணர்த்தினா நான் சரிபடுத்த அர்ப்பணிக்கிறேன். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ரெண்டாவது நீங்கள் சொல்லணும், ஆவியானவரே நீங்கள் எப்பெல்லாம் உணர்த்துறீங்களோ அப்பெல்லாம் என்னை ஒப்பு கொடுக்குறேன். என் வாழ்க்கையில் ஒரே ஒரு பாக்கியம் மட்டும் எனக்கு கடைசி வரைக்கும் வேணும். என்ன பாக்கியம்? கடைசி வரைக்கும் நீங்கள் என்னை உணர்த்தி, என்னை திருத்தி, என்னை சரிபடுத்துகிற இந்த பொன்னான அனுபவம் என் லைஃப்பில் கடைசி நாள் வரைக்கும் எனக்கு வேணும். எத்தனை பேர் ஜெபிக்க விரும்புகிறீங்க? 1 minute எடுத்துக்கோங்க, 1 நிமிஷம் எடுத்துக்கோங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணு. ஆவியானவரே என்னாற்றல் ஆனவரே, ஜீசஸ். ஆவியானவரே என்னாற்றலானவரே புதிதாக்கும் பரிசுத்தரே புது படைப்பாய் மாற்றுமையா புதிதாய் பரிசுத்தரே புது படைப்பாய் மாற்றுமையா உடைத்து விடும் ஒரு மாற்று என்னை உடைத்து ஒரு பண்படுத்தும் பயன்படுத்தும் பண்படுத்தும் பயன்படுத்தும். ஆண்டவர் யாரை பயன்படுத்துவான்னு அதையும் சொல்லியிருந்தேன். நீங்க சும்மா விடிய நீங்க என்னை பயன்படுத்துங்க. அவர் உணர்த்தும் பொழுதெல்லாம் நேரம் தெரியாம பாத்ரூம்ல இருந்தா கூட உணர்த்தும் போதெல்லாம் டக்குன்னு யாரெல்லாம் சரணடைஞ்சு பழகுறாங்களோ அவங்களத்தான் அவர் யூஸ் பண்ணுவார்.
அவங்களைத்தான் அவர் பயன்படுத்துவார். நீங்கள் தாவீது ராஜா சிங்காசனத்தில் இருக்கிறான், பக்கத்தில் யாருமே போக முடியாது, மனைவி கூட போக முடியாது. ஆனால் நாத்தான் போகிறாரு. நாத்தான் போய் ஒரு சண்டே ஸ்கூல் கதை ஒன்று சொல்கிறாரு. சொல்லிட்டு உடனே பொங்கி எழும்புறாரு. யார் அந்த மனுஷன், அவனை கொல்லணும், அவனை விடக்கூடாது அப்படின்றாரு. நீயே மனுஷன் உடனே என்ன நான் தெரியுமா, நான் ராஜா, நீ ஆஃப்டர் ஆல் ஒரு நாத்தான் அப்படின்ட்டு அவன்கிட்ட அதிகாரத்தை காமிக்கலை. அவன்கிட்ட அல்லது அப்படிலாம் நீ சொல்கிற மாதிரி இல்லையே, நீ தப்பாக சொப்பனம் பார்த்துருக்க, நீ வேற யாரையே பார்த்துருப்ப அப்படின்னு மாற்றியும் பேசலை, அதிகாரத்தையும் காமிக்கலை, மறைக்கவும் இல்லை. சிங்காசனத்தில் இருந்து இறங்கி பொத்துன்னு கீழே விழுந்து ஆண்டவற்றை உடனே அர்ப்பணிச்சான். தன்னை உடனே கீழே இறங்கிட்டான், உணர்த்தின உடனே. அது வரைக்கும் ஐயா பயங்கரமா வாய் நிறைய சீனியை போட்டு அப்போ தான் வாயை தொடச்சிட்டு உட்காந்துருக்கான். போய் நீ தான் அப்படின்ன உடனே அதுக்கப்புறம் அவன் எந்த வார்த்தையும் பேசலை. பார்த்தீங்களா, உடனே ஒப்பு கொடுத்தான், உடனே சரிப்படுத்தினான். ஆவியானவர் அவனுக்கு உணர்த்தின உடனே தாமதிக்கவே இல்லை. சரி சொல்லிட்டேல, உன் வேலை முடிஞ்சு, நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலை. அவன் முன்னாடியே அதே நேரத்திலே தான் ராஜா என்பதை மறந்து, எந்த மனுஷன் ஒப்பு கொடுப்பான்னு சொல்ற ஆண்டவருக்கு, எந்த மனுஷன் ஆவியானவர் உணர்த்தும் பொழுது உடனே ஒப்பு கொடுப்பான்னா, இந்த உலகத்தில் எனக்கு இருக்கிற அடையாளத்தை யார் மறக்கிறார்களோ அவர்கள் தான் உடனே தேவனுக்கு தங்களை ஒப்பு கொடுக்க முடியும். நான் ஒரு டாக்டர், நான் ஒரு இன்ஜினியர், நான் ஒரு சோவன்சோ, நான் இப்படிப்பட்ட அதிகாரத்தில் இருக்கிறவன், நான் ஒரு ஓனர், நான் இப்படி நடந்து கொள்ளக்கூடாது இப்படின்னு தன் அடையாளத்தை மறக்கிறவன் தான் கர்த்தருக்கு உடனே தன்னை ஒப்பு கொடுக்க முடியும். கர்த்தர் அவனை பயன்படுத்தினாரா இல்லையா? அவனுக்குரிய உயர்வை எவனும் எடுக்க முடியல தானே. அந்த ஒரு ரீசனுக்காகத்தான் ஆண்டவர் அவனை குறித்து சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்ற. வேற ஆட்சி எவனாலும் பண்ணுவான், அவனுக்கு அப்புறம் எத்தனையோ ராஜா வந்தான். அந்த ஒரே ஒரு ரீசன் ஆண்டவர் உணர்த்தும் பொழுது, நீதியை குறித்து பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தும் பொழுது உடனே சரணடைறான். பார்த்தீங்களா, அவன் தான் கர்த்தருக்கு தேவை, அவன் தான் ஆண்டவருக்கு தேவைங்க. எய்த்து பேசுறவன் கர்த்தருக்கு தேவை. ஒரு நிர்வாகம் எய்த்து பேசுறவனை என்ன செய்யாது, அவனை வச்சிருக்காது, அவன் ஆபத்து. சொன்ன உடனே கீழ்ப்படி இருந்த ஒரு நிர்வாகத்துக்கு தேவை, ஆண்டவருக்கு அவன் தான் தேவை. சொன்ன உடனே தவறு செய்யாதவங்க யாரும் இல்லை, தவறாதவங்க யாரும் இல்லை. ஆனால் அதை காரணம் காமிச்சுக்கிட்டே நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான், 7 தரம் விழுந்தா, இப்படியே சொல்லிக்கிட்டே கதையை ஓட்டுறவன் இல்லை. உணர்த்தும் பொழுது உடனே அர்ப்பணிக்கிறவன் தான் கர்த்தர் கரத்தில் பயன்படுகிற கருவியாய் மாறுவான். தள்ளி போடாதீங்க. எந்த நேரத்திலையும் பஸ்ஸில் போகும்போதா இருந்தாலும் தள்ளி போடாதீங்க, பப்ளிக்கா இருந்தாலும் தள்ளி போடாதீங்க. ஆண்ட உணர்த்துறான்னா உடனே சரிப்படுத்துங்க. சில ஆட்கள் நடைமுறையாக சொல்கிறேனே, நடைமுறையாக யார் தள்ளி போடுவோன்னு அதையும் சொல்லிட்டேன். காலையில் கிளம்பி அல்லது இப்போ ஆராதனை கிளம்பி நல்லா புது ட்ரெஸ்ஸை அல்லது நல்லா நீங்கள் வாஷ் பண்ணி அயர்ன் பண்ண ட்ரெஸ்ஸை நீங்கள் நல்ல ஒயிட்டில் இருக்குன்னு வைங்களேன், அல்லது நல்ல புதுசாக ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ட்ரெஸ் போடுறீங்கன்னு வைங்களேன், உட்காரும் பொழுது தம்பி தொட அப்படின்னு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்வோம், உட்காருவோம் இல்லையா? ஏன்னா நான் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு புதுசு. சில ஆட்கள் 2 கட்சிப்பு வச்சுருப்பாங்க, நான் பார்த்துருக்குறேன். ஒரு கட்சிப்பு முகத்தை துடைக்க, ஒரு கட்சிப்பு அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அந்த சேரை துடைக்க. நான் பார்த்துருக்கேன் சில ஆட்களை பேக்குள்ளேயே வச்சுருப்பார் ஒரு கட்சிப்பு, தொடச்சி உட்காருவாங்க, தூசியை தொடச்சி. ஏன்னா போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு இப்போ காலையில் சர்ச்சை வீட்டை விட்டு வெளியே வரீங்க, ஒவ்வொரு இடமா போகிறீங்க, முதல்ல அந்த ட்ரெஸ்ஸில் உட்காரும் பொழுது தொடச்சிட்டு உட்காருவேன். இதே ட்ரெஸ்ஸு சாயங்காலம் வரைக்கும் அங்கங்கே போயிட்டு வந்து அழுக்காயிருச்சுன்னு வைங்களேன், எப்படி இருந்தாலும் சரி சக்குன்னு உட்காந்துருவேன். ஏன் தூசி இருக்கு வா, அழுக்கு ட்ரெஸ் தான் விடு. யாராவது தூசி இருக்குன்னு சொன்னால் கூட நம்ம என்ன சொல்லுவோம், நல்ல விடு துவைக்கத்தான்
போன உடனே அதை வாஷ் பண்ணத்தான். அப்போ யார் தள்ளி போடுறா அப்படின்னா அழுக்கில் பழகுனவர்கள். ஹலோ, உங்களுக்கு நான் பேசுகிற மொழி புரியலையோ? ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறவங்க கரெக்டாக ஆண்டவரோடு சரியாக நடந்து கொண்டு அனுபவத்தில் இருக்கிறவங்க அதில் கவனமாக இருக்காங்க. ஆனால் அழுக்கு பட்டு 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 பழகுன அந்த ட்ரெஸ்ஸை போட்டுறவங்க எங்கேயும் தூசி இருக்கான்னு நினச்சே மாட்டாங்க, சாக்குன்னு உட்காந்துருவாங்க. அதில் சாணியே இருந்தாலும் பரவாயில்ல, இது அழுக்கு தான், பரவாயில்ல விடு, போய் நம்ம அதை கலட்டத்தான் போகிறோம், வாஷ் பண்ணத்தான் போகிறோம், விடு, அழுக்கு தான் அப்படிங்க என்ன கான்செப்ட் மனசில் வந்துடுது. இதுதான் உலகத்தில் வாழ்ந்து மனிதனுடைய சிந்தனை. ஆவிக்குரியவர்களும் சில இப்படித்தான் இருக்கிறாங்க. ஒரு அழுக்கில் ஒரு பாவத்தில் பழகின பிற்பாடு, அதிலேயே ஊறின பிற்பாடு அந்த கான்சியஸே இல்லாமல் போயிருந்தாங்க. இது ஆபத்தில் முடிந்து விடும். உங்களை என்னையும் மொத்த சபையையும் ஆண்டவர் இந்த விஷயத்தில் பாதுகாக்கணும். இந்த சபை தேவன் உணர்த்துகிற நேரத்திலேயே ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறணும். ஆவியானவருக்கு எப்பொழுதும் கீழ்ப்படுகிற 100% ஆவியானவருக்கு கீழ்ப்படுகிற சபையாக மொத்த சபையையும் தேவன் உருமாற்றம் அடைய செய்யணும். அல்லேலூயா. அந்த சபையத்தை ஆவியானவர் பயன்படுத்துவார், பட்டணத்துக்கு பயன்படுத்துவார், பிறருக்கு உங்களை பயன்படுத்துவார். அடுத்த கட்டத்துக்கு கர்த்தர் உங்களை இந்த ஊழியத்தை கொண்டு போக விரும்புகிறாரு. இதுக்கு நம்மளை கமிட் பண்ணுவோம். 143:10 143:10 143:10 உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. கவனிங்க, அடுத்த குறிப்பு. ஆவியானவர் என்ன செய்கிறாரு? முதல்ல என்ன வரைக்கும் என்ன பார்த்தோம்? நம்மை நமக்கு காண்பிக்க. அடுத்து செம்மையான பாதையில் நம்மை நடத்துகிறவர். என்ன பாதை? செம்மையான பாதையில் நம்மை நடத்துகிறவர். எது செம்மையான பாதைன்னு எனக்கு தெரியாது. அப்படியே தெரிந்தாலும் அது நடப்பதற்கு எனக்கு பலன் கிடையாது. எனவேதான் ஆவியானவர் எது செம்மையான பாதங்கிறது காமிக்கிறாரு, அதில் நடப்பதற்கு எனக்கு பலனையும் தந்து அதில் என்னை நடத்துகிறாரு. நம்ம நினைக்கிறதெல்லாம் செம்மையான பாதை இல்லை. மனிதனுக்கு தோன்றுகிற வழிகள் நிறையா உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நம்ம நினைக்கிறதெல்லாம் செம்மையான பாதை நினைக்கக்கூடாது. கவனிங்க, உங்கள் பிள்ளைங்க அப்போ அடுத்த கட்ட படிப்புக்கு போகிறாங்க, அல்லது படித்து முடித்தா அடுத்த வேலைக்கு, அல்லது இது ரெண்டையும் முடிச்சாச்சுன்னா அடுத்த திருமணத்துக்கு, அல்லது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அல்லது ஒரு வீடு வாங்க, அல்லது ஒரு நிலம் வாங்க, அல்லது வீடு கட்ட, ஏதோ சம்திங் ஒரு முடிவு எடுக்கிறீங்க, ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க. இதில் எது செம்மையான பாதைங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். கவனிங்க, நமக்கு கெட்டது தெரியும். என்ன தெரியும்? கெட்டது தெரியும், நல்லதும் தெரியும். 3 பாதை இருக்கு. ஒன்று கெட்ட பாதை, ரெண்டாவது நல்ல பாதை, மூணாவது ஒரு பாதை இருக்கு. என்ன பாதைன்னு சொல்லுங்க? சரியான பாதை. நல்லது, கெட்டது, சரியானது. நல்லது, கெட்டது, சரியானது. நமக்கு நல்லதும் தெரியும், கெட்டதும் தெரியும். ஆனால் சரியானது எதுன்னு நமக்கு தெரியாது. ரெண்டுக்கு, நல்லதுக்கும் சரியானதுக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்களா? அதை எப்படி கண்டுபிடிக்க நினைக்கிறீங்களா? கவனிங்க, ஒரு காரியத்தை என் பார்வையில் இப்போ உதாரணமாக விலை எல்லாம் குறைஞ்சிச்சு வைங்களேன். என்ன விலை? தங்க விலை குறைஞ்சிருச்சாங்க உங்கள் ஊரில், வாங்கி வைங்க, எங்களுக்கு தேவைப்படுது. சரி, இந்த அக்கா சொல்லிட்டாங்க, அதனால் அவங்க சொன்ன எடுத்துக்கிடுவாங்க, கோச்சுக்கிடுவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே தங்க விலை குறைஞ்சி போயிடுச்சு. தங்க விலை அப்போ வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிறதெல்லாம் கொண்டு போய் என்னத்தை வாங்கிடணும்? தங்கத்தை இந்த அக்கா வாங்கணும்னு விரும்புகிறாங்க. அது அந்த அக்கா பார்வைக்கும் அவங்க குடும்பத்தினர் பார்வைக்கும் என்ன முடிவு தான்? நல்ல முடிவு.
நல்லது தானே, இப்போ வாங்கி வச்சா நாளைக்கு அது பொம்பளை பிள்ளை வச்சுருக்காக்க தேவைப்படும் அப்படிங்கிறது நல்ல முடிவு, நம்ம பார்வைக்கு நல்ல முடிவு. ஆனால் இது சரியான முடிவா? இது சரியான முடிவா? நல்லது எனக்கு தெரியும், சரியானது என் ஆவியானவருக்கு மட்டும்தான் தெரியும். இதை இப்ப செய்யலாமா அல்லது செய்யக்கூடாதா அப்படிங்கிறது கவனிங்க. உலக மனுஷனுக்கு நமக்கு தெரிஞ்ச நல்லதும் கெட்டதும் அவனுக்கும் தெரியும், ஆனா சரியானது அவனுக்கு கண்டுபிடிக்க முடியாது. நம்ம நினைக்கிறதெல்லாம் நல்லதா, நம்ம எடுக்கிற முடிவு நல்ல முடிவா இருக்கும், ஆனா இது தேவனுடைய பார்வையில் சரியான முடிவா? ஒரு உதாரணத்தை சொல்றேன். நம்ம கிழவி இருக்கால, சாராள் கிழவி, இங்க இருக்கிற பாட்டிமாரில் சொல்லலை, நான் ஆபிரகாம சொல்றேன். ஆபிரகாம் சாராள் இருக்காங்கள, இப்போ காலம் தள்ளிக்கிட்டே போகுது. அப்போ சாராள் ஒரு முடிவெடுத்தா. என்ன முடிவெடுத்தா? ஐயா, உமக்கு வயசாகுது, எனக்கு வயசாகுது, இந்த இருக்க ஆகாரு, சீக்கிரம் நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரட்டும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தா. இப்ப இது ஐயாவுக்கு அம்மாவுக்கு என்ன முடிவா இருந்துச்சு? நல்ல முடிவா இருந்துச்சு. ஆனா கர்த்தரின் பார்வையில் இது சரியான முடிவா? இப்ப புரியுதா? நல்ல முடிவுக்கும் சரியான முடிவுக்கும் வித்தியாசம் புரியுதா? நல்ல பாதைக்கும் சரியான பாதைக்கும் வித்தியாசம் புரியுதா? நம்ம கெட்ட பாதையில போக மாட்டோம், அது நமக்கு நல்லா தெரியும். ஆனா நம்ம நல்ல முடிவு நம்ம எடுக்க தெரியும். ஆனா ஆண்டவருடைய பார்வையில இது சரியான முடிவான்னு கேட்கணும். நம்ம நல்ல முடிவுன்னு உடனே களத்துல இறங்கிடக்கூடாது. ஆண்டவர் கேட்பார், என்கிட்ட கேட்டையா? உனக்கு நல்லதா தெரியுது, உன் லைஃப்ல எதிர்காலம் முழுவதும் அறிந்தவர் நான், நாளைக்கு உன் வாழ்க்கை என்ன நடக்க போகுது அறிந்தவர் கர்த்தர். நீங்க இன்னைக்கு நடக்கிறத வச்சு ஒரு நல்ல முடிவு எடுக்கிறீங்க, ஆனா இன்னையில இருந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் உன் வாழ்க்கை நடப்பதை கர்த்தர் அறிந்ததுனால உன் வாழ்க்கைக்கு தேவை நல்ல முடிவு அல்ல, சரியான முடிவு எதுவோ அதை கேட்டு அது நடக்க பழகிக்கிடணும். அதைத்தான் தாவீது இப்ப இப்படி ஜெபிக்கிறாரு, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே, நல்ல வழியிலே, செம்மையான வழியிலே, நல்ல வழியிலே, செம்மையான வழியிலே நடத்துவாராக. என்ன வழியில? செம்மையான வழி, சரியான the right path, சரியான வழி. ஆண்டவரே, எனக்கு இது நல்ல வழியா தெரியுது, ஆனா இது உங்களுக்கு செம்மையான வழியா? என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? இதை நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறவர் தான் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர். இது உனக்கு இப்ப நல்லதுன்னு யோசிக்க, ஆனா இது சரியானது அல்ல, இது உனக்கு ஆனா சரியானதை நான் சொல்றேன், இதை செய்யும் சொல்லி எனக்கு தீமையும் நல்லதும் கெட்டதும் மட்டும்தான் அறியக்கூடியவன், ஆனா சரியானதை எனக்கு அறிவிக்கிறவர் எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர். இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு போராட்டம் வரும், இந்த இடத்துல நமக்கு ஒரு போராட்டம் வரும். பவுல் சொல்ற மாதிரி, நான் விரும்புகிற நன்மையை செய்யாம விரும்பாத, இப்ப இப்படி ஒரு போராட்டம் நமக்கு உள்ள வரும். ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு உணர்த்துவாரு, அதை செய்ய முடியாதபடி நமக்குள்ள ஒரு விருப்பம் மேல வந்து அந்த வழியில போகிறதுக்கு நமக்குள்ள ஒரு போராட்டம் வருது. எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கிறீங்க? போராட்டத்தை அனுபவிச்சிருக்கீங்களா? இதை செய்யவா? ஆண்டவர் சத்தம் இப்படி ஒரு தோணுது, இன்னொருக்கா இப்படி ஒன்று தோணுது, ரெண்டுக்கு நடுவில் இங்கிட்டு இழுபடுதே, வாங்கடா 3 பயல்களும், இங்கிட்டு இழுபடுதே அங்கிட்டு இழுபடுதே. இது நமக்குள்ள நடக்கிற எல்லாவனுக்குள்ள நடக்கிற எல்லாருக்குள்ள நடக்கிற ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை. அவன் இடத்துல நில்லு, கவனிங்க, இது என்னது? கவனிங்க, இது ஒரு கட்சி, 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 இது உதிரி கட்சி, இது உதிரி கட்சி, இது ஒரு தனி கட்சி, இது ஒரு தனி கட்சி. இப்போ இது ஒரு தீர்மானம் எடுக்கும், நம்ம என்ன செய்யணும்னா, தள்ளி கொஞ்சம் தள்ளி, நம்ம ஆட்சி அமைக்கணும், நம்ம ஆட்சி அமைக்கணும் இப்படின்னு இவங்க மனசை தீர்மானம் எடுப்பாங்க.
அதே மாதிரி இவங்களும் தீர்மானம் எடுப்பாங்க, நம்ம ஆட்சி அமைக்கணும் அப்படி இவங்களும் ஆட்சி மனசில் தீர்மானம் எடுப்பாங்க. இப்போ இது ஆட்சி அமைக்கணும்னாலும் இது ஆட்சி அமைக்கணும்னாலும் இந்த ரெண்டுக்கும் யார் உதவி தேவை? இந்த உதிரி கட்சி வேணும். இந்த உதிரி கட்சியை எப்படியாவது என்ன செய்யணும்? இது நினைக்கும் தாம் பக்கம் இழுக்க நினைக்கும், இது நினைக்கும் இது பக்கம் இழுக்க நினைக்கும். இப்போ என்ன செய்வாங்கன்னா இந்த இலவசங்களை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது அனௌன்ஸ் பண்ணோம், இங்கே மாதிரி உனக்கு செல்ஃபோன் தாரேன், உனக்கு அந்த டிவியை காட்டுறேன், அந்த படத்தை காட்டுறேன், இந்த படத்தை காட்டுறேன், நீ என் பக்கம் வந்துரு, உனக்கு அதெல்லாம் செய்வேன், வந்தேன்னா நீ என்ன விரும்புகிறையோ உன் உன் கண்ணு விரும்பினதை உன் மனசு விரும்புகிற உனக்கு தடை பண்ணவே மாட்டேன், என்கிட்ட வந்துருமா அப்படின்னு இது இந்த பக்கம் இழுக்கும். இது ஆண்டவர் உனக்கு இந்த மாதிரி வாக்குத்தத்தங்கள்லாம் சொல்லியிருக்காரு, உனக்கு நித்திய ஜீவனை வாக்கு பண்ணியிருக்காரு. இப்படி பிடிச்சிக்கோ இப்படி கையை உள்ளே கோர்த்துக்கோ. உனக்கு நித்திய ஜீவனை உனக்கு வாக்கு பண்ணியிருக்காரு, உனக்கு வாக்குத்தத்தம் சொல்லியிருக்காரு. அவர் பக்கம் நீ வந்தனா உனக்கு இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி இது இங்கிட்டு இழுக்கும். இது இழுங்கலை, இது இங்கிட்டு இழுக்கும், இது இங்கிட்டு மாற்றி இழுங்க பயல்களா மாற்றி இப்படி இழுக்கும். இது இங்கிட்டு இழுக்கும், இது இங்கிட்டு இழுக்கும். ரெண்டு கிட்ட மாட்டிக்கிட்டு இது படுற பாடு இருக்கு பார்த்தீங்களா? ஐயோ இது படாத இல்லை, உங்ககிட்ட நான் படுற பாடு இருக்கு பாருங்க, புடிங்கள. ரெண்டு கிட்ட மாட்டிக்கிட்டு இது படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கும். இந்த அனுபவம் எத்தனை பேருக்குள்ள நடந்திருக்கு? ஆண்டவரே இந்த 50 பேருக்காக சோத்திரம். இது இந்த தேர்தல் அறிக்கையை கேட்டுக்கிட்டு இங்கிட்டு சரியுமான்னு பார்க்கும், இங்கிட்டு வாக்கு தத்தங்கள் எல்லாம் கேட்கிட்டு இங்கே போகலாமான்னு பார்க்கும், காலையில் இங்கிட்டு போகலான்னு நினைக்கும், சாயங்காலம் இங்கிட்டு போகலான்னு நினைக்கும். இது ரொம்ப படாத பாடு பார்க்கும். ஏன்னா இதுவும் ஒன்றுக்கு ஒன்று எதிரி. இதுவும் ஒரு பார்க்கவே மாட்டாங்க, பார்த்தாலும் முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ரெண்டு பேரும் சிரிக்கவே மாட்டாங்க, ரெண்டுக்குமே ஆகாது. இது வடக்கண்ணா, இது கிழக்கண்ணா, இது மேற்க. இதுக்கு ரெண்டுக்கும் இது உதவி தேவைப்படுது. இப்போ இது பேச்சுக்கு இணங்கி இதுகிட்ட கூட்டணி அமைச்சிச்சுன்னு வைங்களேன், இப்போ இந்த மொத்தத்தையும் எது ஆட்சி அமைக்குது? இது ஆட்சி அமைச்சிச்சுன்னு வைங்களேன், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது. கலாத்தியர் 5 வாசி தாயி, கலாத்தியர் 5 வாசி. இது ஆட்சி அமைச்சிச்சுன்னு வைங்களேன், மாம்சத்தின் கிரியைகள் வெளியே. காவியின் கனிகளுக்கு மேலே பாரு, 22க்கு மேலே பாரு. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது. அவை அவன பேசித்தனமும் அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள். என்ன கவனிங்க, இது ஆட்சி அமைச்சிச்சுன்னு வைங்களேன், இதுக்கு சப்போர்ட் பண்ணி இப்ப இது ஆட்சி அமைச்சிச்சுன்னு வைங்களேன், இதுகெல்லாம் சும்மா கரை புரண்டு வரும். வாசி பார்க்கலாம். விரோதங்கள், வகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. அவனிங்க வாசி முடிச்சிரு. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள். எப்படி இது ஆட்சி அமைக்க விட்டுட்டீங்க? உங்களுடைய தீர்மானம், உங்களுடைய முடிவெடுக்கும் பொழுது இது காமிக்கிற பாதைக்கு போய் இதுக்கு இடம் கொடுத்து உங்கள் லைஃப்ல இது ஆட்சி அமைக்க விட்டுட்டீங்க. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது ஆட்சி அமைச்சா அந்த ஆட்சிக்கு நம்ம போக முடியாது. இது ஆட்சி அமைச்சா இதெல்லாம் வரும், இந்த அருவருப்புகள்லாம் அரங்கேறும். வீட்டுக்குள்ள குடும்பத்துக்குள்ள என் வாழ்க்கையா இருக்காது, நாசமா இருக்கும். அதே இது ஆத்துமா இந்த வாக்கு தத்தத்துக்கும் ஆவியானவருடைய இடைபடுதலுக்கும் அவர் காமிக்கிற செம்மையான பாதைக்கும் செவி கொடுத்து அதோடு கூட கைகோர்த்து இணைஞ்சிருச்சுன்னு வைங்களேன். இப்போ என்ன செய்யும்னா
இது ரெண்டையும் இது ஆட்சி அமைக்கும், மொத்தத்தையும் ஆவியானவர் கண்ட்ரோல்ல எடுப்பாரு. இங்க ஆவியின் கனிகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆவியின் கனிகளோ அன்பு, சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை, அடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கைதட்டி கர்த்தருக்கு மகிமை. இந்த மாதிரி ஒரு ஆட்சி நம்ம வாழ்க்கையில நமக்குள்ள நடந்துச்சுன்னு வைங்களேன், குட்டி பரலோகம் இருக்கும். இந்த ஆவி இந்த ஆத்துமாவை கண்ட்ரோல் பண்ணும், இந்த சரீரத்தை இந்த ஆவி கண்ட்ரோல் பண்ணும், மீற விடாது. மொத்தத்தையும் ஆவியானவர் இந்த ஆவியின் மூலம் மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணி செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையினரா அப்படி அவருக்கு மொத்தத்தையும் நம்ம விட்டு கொடுத்து ஆவி நமக்குள்ள மேற்கொள்ள நம்ம இடம் கொடுத்தா மட்டும்தான் அந்த செம்மையான வழியை நமக்கு தெரியவே ஆரம்பிக்கும். நீங்கள் இதுக்கு இடம் கொடுத்துட்டு செம்மையான வழியை காட்டுங்க, செம்மையான வழி வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. நீங்கள் இதுக்கு இடம் கொடுத்துக்கிட்டே நீங்கள் செம்மையான வழியை கேட்டீங்கன்னா உங்களுக்கு அது வெளிப்படாது. முதல்ல இதை கீழே கொண்டு வரணும். ஆவி ஆட்சி அமைக்க இடம் கொடுக்கணும். மாம்சத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஆவியானவருக்கு இடம் கொடுத்து முழுமையாக நம்ம அவர் கண்ட்ரோலுக்கு ஒப்பு கொடுத்துட்டோம்னா ஈஸியாக அவர் நம்மளை ரைட் பாதையில் சரியான பாதை நடத்துவதற்கு அவர் நமக்கு உதவி செய்வார். நீங்கள் கேட்ட உடனே ஒரு வெளிச்சம். நீங்கள் ஒரு காரியம் படிக்கிற பிள்ளைங்க இருக்கீங்க, ஆண்டவரே நான் அடுத்து என்ன படிப்பு எடுக்கணும், நான் அடுத்து என்ன வேலைக்கு போகணும், என் திருமண விஷயம் இருக்குது, என் குடும்ப விஷயம் இருக்குது, ஒரு இடம் வாங்க போகிறேன், ஒரு வீடு கட்ட, ஒரு முக்கியமான விஷயத்தில் அங்கே இருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், ஆவிக்கு இடம் கொடுத்து எல்லாம் அதுக்கு கீழே நீங்கள் கட்டுப்படுத்தி ஆவி ஆட்சி அமைச்சு நீங்கள் இப்போ ஆண்டவர்கிட்ட எனக்கு ஒரு செம்மையான பாதையை காமிங்கப்பா அப்படின்னு கேட்கணுவீங்களேன். ஒரு குறிப்பிட்ட ஜெப நேரத்தில், ஒரு ஆராத நேரத்தில், பிரசங்க நேரத்தில் இந்த ஆவியில் அங்கேருந்து ஒரு 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 ஃபயர் வரும், ஒரு வெளிச்சம் வரும், ஒரு வசனம் வரும், ஒரு வெளிச்சம் உள்ளே இறங்குமா, பளிச்சுன்னு கண்ணு திறக்குமா, இந்த பாதையில் போகும்படி, இந்த வழியில் போகும்படி, இந்த முடிவை எடுக்கும்படி, இந்த தீர்மானத்தை எடுக்கும்படி சரியாக நமக்கு ஒரு கைண்ட்னஸ், ஒரு வழிநடத்தல் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இவர்கள் கால்கள் தடுமாறுவது இல்லை. இவர்கள் இருளில் இருந்தாலும் கர்த்தர் வெளிச்சமாக இருப்பார். இந்த இடத்துல தேவ சமாதானம் ஆட்கொண்டு இருக்கும். இது ஒரு பரலோகத்துக்கு முன் அடையாளமாக, பரலோகத்தினுடைய வராண்டா மாதிரி இருக்கும். பரலோகத்துடைய வராண்டா மாதிரி இருக்கும் இந்த லைஃப். இந்த வாழ்க்கையை தான் ஆண்டவர் நமக்குள்ள கொடுக்க விரும்புகிறாரு. இதைத்தான் நம்ம வாழ விரும்புகிறாரு. இதுக்குத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் கீழ்ப்படிய இப்படிப்பட்ட அன்பு, சமாதானம், சந்தோஷம் நிரம்பின ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டாகும். எதுலையுமே குழப்பம் இருக்காது. தெளிவாக உங்களுக்கு பாதை தெரியும். உங்களுக்கு பாதை தெளிவாக தெரியும். குழப்பமே இருக்காது. பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம் கிடைக்குமா? அதாவதுங்க, கண்ணாடியில் போய் பார்க்கும் பொழுது இந்த சரீரத்தில் குறை தெரிகிற மாதிரி இந்த வசனத்திலிருந்து வருகிற வெளிச்சம் இந்த ஆவிக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதை செய்யணும்னு தெரிய ஆரம்பிக்கும் பொழுது அந்த பாதை ஜீவ பாதையா இருக்கும். இதைத்தான் ஆண்டவர் நமக்குள்ள செய்வதற்கு ஆவியானவர் நமக்குள் வந்திருக்கிறாரு. இப்போ யோசித்து பாருங்க, உங்களுக்குள்ள என்ன ஆட்சி நடக்கு? முதல்ல சொன்ன ஆட்சி நடக்கா, அல்லது இப்போ ஆண்டவர் விரும்புகிற இந்த ஆட்சி நடக்கா? நீங்கள் செம்மையான பாதையை வாயில் கேட்கறதுனால கிடைக்காது. ஒரு காரியத்துக்கு 100 வருஷம் நீங்கள் ஜெபம் பண்ணாலும் இதுக்கு இடம் கொடுத்துட்டு கேட்டிங்கன்னா அதில் வெளிச்சம் கிடைக்காது. உங்களுக்கு அதில் கைட்னஸ் வரவே வராது. இப்போ நான் காமிச்ச ஆவி மேற்கொண்டு எல்லாம் கீழ்ப்படுத்தி ஆவியானவருக்கு முழுக்க இடம் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் இப்போ ஜெபிக்கிற காரியத்தில் அவருடைய சரியான பாதை உங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? எத்தனை பேர் இதுக்கு ஒப்பு கொடுக்க விரும்புகிறீங்க?
இப்போ புரியுதா? நான் செம்மையான பாதையை ஆவியானவனுக்கு காண்பிக்கணும்னா முதல்ல அதுக்கு முன்னால் நான் என்ன செய்யணும்னு புரியுதா? இப்போ முழங்கால் படிடுவோமா? எல்லாரும் எல்லாம் முழங்கால் படிடுவோமா? நீ விரும்பாத பாதைகள் ஏதாவது எங்களிடத்துல இருந்தால் உணர்த்தி சரிப்படுத்தி நித்திய ஜீவ பாதையில் எங்களை வழி நடத்தும். கேட்ட சத்தியத்தை நாங்கள் அப்படியே வாழ்க்கையில் கடைபிடிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும். இந்த ஜெப நேரத்தில், இந்த மாலை ஆராதனை நேரத்தில் நாங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை காத்துக்கொள்ள கிருபை செய்யும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.